மகாபிரபு எங்கள் மகாபிரபு, மகாபிரபு எங்கள் மகாபிரபு. மாமலை மேலே வாழும் மகாபிரபு, மாமலை மேலே வாழும் மகாபிரபு, மகாபிரபு எங்கள் மகாபிரபு, மகாபிரபு எங்கள் மகாபிரபு. மாமலை மேலே வாழும் மகாபிரபு, மாமலை மேலே வாழும் மகாபிரபு, மகாபிரபு எங்கள் மகாபிரபு. இசை பாடி இணைந்தது என் மனம், இசை பாடி இணைந்தது என் மனம். என் குரல் உள்கரம் கொடுத்தவரும், என் குரல் உள்கரம் கொடுத்தவரும் மகாபிரபு, மகாபிரபு. மாமலை மேலே வாழும் மகாபிரபு, மாமலை மேலே வாழும் மகாபிரபு, மகாபிரபு எங்கள் மகாபிரபு. சப்தஸ்வரங்கள் செய்யும் லீலை உன் கன்னத்தில், சப்தஸ்வரங்கள் செய்யும் லீலை உன் கன்னத்தில். சாபரி மோசனம் கண்டது யார், சாபரி மோசனம் கண்டது யார். மரராக மலர்கொள் நான் செய்யும் என் பூஜை, மரராக மலர்கொண்டு நான் செய்யும் என் பூஜை. உன் பாதம் சேரும் பாக்கியம் நான் காணும், உன் பாதம் சேரும் பாக்கியம் நான் காணும். மகாபிரபு எங்கள் மகாபிரபு. மாமலை மேலே வாழும் மகாபிரபு, மாமலை மேலே வாழும் மகாபிரபு, மகாபிரபு எங்கள் மகாபிரபு.
ஹலோ 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 எதுங்க ஹலோ 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 குழச்சு தடவ தடவ மணக்கு சந்தனமே உன்னை நினைச்சு நினைச்சு இழைச்சு இழைச்சு தவிச்சு தவிச்சு கிடக்கும் என் மனமே அரைச்சு அரைச்சு குழச்சு குழச்சு தடவ தடவ மணக்கு சந்தனமே உன்னை நினைச்சு நினைச்சு இழைச்சு இழைச்சு தவிச்சு தவிச்சு கிடக்கும் என் மனமே ஈரமானே மல்லிகையே முக்கணி சக்கரையே நேரம் வந்தா ஓரங்கட்டி நிற்கிறியே பட்டு பாய போடட்டுமா புது பள்ளவி பாடட்டுமா ஆடட்டுமா அடி அரைச்சு அரைச்சு கொழைச்சு கொழைச்சு தடவ தடவ மனக்கு சந்தனமே உன்னை நினைச்சு நினைச்சு இழைச்சு இழைச்சு தவிச்சு தவிச்சு கிடக்கும் என் மனமே என்ன காதலிச்சா நல்லபடி வாழவத்து ஊரை சுத்தி மேலும் குட்டி உன் தலையில் பூபவம் குருவி உன்னிடத்தில் சிக்கிடுமா அது பணம் ஆடம்பரம் காதலுக்கு முக்கியமா விட பாட்டேன் கண்மணியே கண்ணு பொன்மணியே கிளி கொத்த எங்கு காத்திருக்கு சக்கரையே அடி அரைச்சு அரைச்சு கொழைச்சு கொழைச்சு தடவ தடவ மனக்கு சந்தனமே உன்னை நினைச்சு நினைச்சு இழைச்சு இழைச்சு தவிச்சு தவிச்சு கிடக்கும் என் மனமே என்னுடைய பாவலர் இருக்கு நல்லது இருக்கு தேனே இதை நீ கொஞ்சம் யோசி என்னுடைய பாவலர் இருக்கு நல்லது இருக்கு தேனே இதை நீ கொஞ்சம் யோசி தேடியதவா சார் இயக்கத்தை கூடவார் உன்னடிமையை வந்தான் இந்த காளைய நேசி ஆடிய மானையிட்டா எவற்றைய காத்திருக்கேன் காத்திரியில் காலமுக்கி நீவி விட நான் இருக்கேன் கற்பிடிச்சா காப்பி போட்டு நான் கொடுப்பேன் இலைகளை எடுத்தறிஞ்சா சோப்பு போட்டு நான் துவப்பேன் சேல மாம்பழமே அந்த நட்டுற மத்தளமே இந்த நாளும் வந்து நெஞ்சில் சுட்டும் பம்பரமே அடி அரைச்சி அரைச்சு கொழுத்து கொழைச்சு தடவ தடவ மனக்கு சந்தனமே உன்னை நினைச்சு நினைச்சு இழைச்சு இழைச்சு தடவ தடவ எனக்கு சந்தனமே ஈரமானே மல்லிகையே அடி முக்கணி சக்கரையே இது நேரம் வந்தா ஓரங்கட்டி நிற்கிறியே பட்டு பாய போடட்டுமா புது பல்லவி பாடட்டுமா சிறு பூவே ஒண்ணு தோளில் வச்சு ஆடட்டுமா அடி அரைச்சு அரைச்சு கொழைச்சு கொழைச்சு
சாப்பாடு ஏற்பாடு மழை அவசியம் வரும். இன்னைக்கு நாளைக்கு மழை சொல்லியிருக்கா, அதனால வரும். நான் சொன்னதுனால வர்றது அது வேற. வந்துருமா? நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும் சொல்லித்தான் இந்த நாடகமே வைக்கிறது. ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் காலத்துல எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். கண்டிப்பா. ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஆமா ஆமா. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கரகாட்டம் வைக்கலாம். ஆமா. ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். கண்டிப்பா. ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். எம்புட்டுக்கு பணம் இருந்தாலும் எந்த நிகழ்ச்சி வைக்கலாம் நினைக்கலாம், வைக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் நாடகம்தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு ஏற்பாடு செய்து, இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்து கைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி என்று கலந்த வணக்கம். ஏன்னா உண்மையிலே நம்ம செல்லூருக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன பெருமை? ஏன்னா இந்த நாடகம் வந்து நேற்று வைக்க வேண்டிய நாடகம், இந்த விழா வந்து இந்த நாடகமே நேற்று வைக்க வேண்டிய நாடகம். சரி, நமக்காக உங்களுக்கு எந்த தேதி இருக்குன்னு கேட்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்ய அன்பு எனது சொந்தங்கள் தேவேந்திர குல வேளாளர் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. ஏன்னா நீங்க எந்த ஆளே, நீங்க இருக்கிற போது எங்க வாழ்க்கையே நீங்க தான். ஆமா, எங்களை வாழ வைக்கிற தெய்வமும் நீங்க தான். உங்க காசுல தான் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் இல்லைன்னா நாங்க சோத்துக்கு சுப்பிரமணியம் தான் பார்க்கணும். சுப்பிரமணி கடவுள்லாம் வேண்டிக்கிட்டு பிச்சை தான் எடுக்கணும். உண்மையிலே எங்களை வாழ வைக்கிற தெய்வமே நீங்க தான். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருந்து வருஷம் நாடகத்தை வைக்கணும். எங்களே நாடகத்தில் பப்புனுக்கு போடணும். அப்புறம் நீங்க எல்லாம் கீழே உட்காந்துட்டு காசை கொடுத்துட்டு வெறுகு மாதிரியே முழிக்கணும். காசு போச்சே, 80,000 போச்சே, 70,000 போச்சே அப்படின்னு இருக்கணும். உண்மையிலே எல்லாமே நம்ம சொந்தம் வந்தோம். ஏன்னா இந்த செல்லூருக்கு வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தேவேந்திர குலத்திற்காக பாடுபட்ட ஒரே தலைவன் யாருன்னா முதல் தலைவன் பிறந்து இந்த இமானுவேல் சேகரன் ஐயாவை வணங்கி கலை பண்ணித்துங்க. ஏன்னா நம்ம தலை நிமிர்ந்து தேவேந்திர குலவால தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு முதல் காரணமே ஐயா செல்லூரிலே பிறந்து இமானுவேல் சேகரனாயை வணங்கி கலைப்பணியை தூங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தை ஆரம்பிக்க கொஞ்சம் மாறி செல்லூரிலே பிறந்த தலைவர் யார் தெரியுமா? அவர்தான் இமானுவேல் சேகரனா என்று கூறமா. பிறந்த தலைவர் யார் தெரியுமா? அவர்தான் இமானுவேல் சேகரனா என்று கூறமா. செல்லூரிலே பிறந்த தலைவர் யார் தெரியுமா? இமானுவேல் சேகரனா என்று கூறமா. தேவேந்திர குலத்தினிலே தலைவர் யாரம்மா? தேவேந்திர குலத்தினுடைய தலைவர் யாரா? செல்லூரிலே பிறந்த இமானுவேல் சேகரன். செல்லூரிலே பிறந்த தலைவர் யாரம்மா? இமானுவேல் சேகரனா என்று கூறமா. வீரரிலே தலை சிறந்தவர் மக்களுக்கு பாடுபட்ட தலைவர். போராட்ட வீரரிலே தலை சிறந்தவர் மக்களுக்கு பாடுபட்ட தலைவர்.
தட்டி நான் வளர்த்த ஆத்தாக்க நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா கை தட்டினா தான் பிரஷர் குறையுதா? குறையுதா? ஆமா. நல்லா புருஷனே முதுகுல போட்டு குத்துறி எல்லாம் நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. கை தட்டினா தான் பப்பனாக நடித்துக் கொண்டிருக்கோம் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு செல்லூரை சேர்ந்த ராகவன் ரூபாய் 50, பாபா குமார் அவர்கள் 100, பவித்திரன் கிளியூர் ரூபாய் 100, பாபா மாயகிருஷ்ணன் வழக்கறிஞர் அவர்கள் 500 நன்கொடை அளித்துள்ளார்கள். எனக்கு நன்கொடை அளித்து பெருமைப்படுத்திய எனது அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். பேரன்பார்ந்த பெரியவர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை எனக்கு அன்பளிப்புகளை வாரி வாரி வழங்கிய எனது அன்பு சொந்தங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். எங்களது நாடகத்தை காண்பதற்காக வெளியூரிலிருந்தும் உள்ளூரிலிருந்தும் வருவதற்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை குறிப்பிட்ட விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தை காண வருவதற்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு பாதுகாப்பு அளிக்கின்ற காவல்துறை அன்பு யாவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பவனடிக்கும் அன்பு மாப்பிள்ளை தடையத்துறை சேர்ந்த கார்த்திராஜ் அவர்களுக்கு கிராப்தி சார்பாக பொன்னாடை அளித்து கௌரவிக்கிறார்கள். அகலவாயன் ஹார்மோனிய கலையரசு அன்பு மாமா கலை மாமணி சம்பாட்டியை சேர்ந்த MC ராஜேஸ்வரர் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ் பிரகாஷ் அவர்களுக்கு கரூரை சேர்ந்த பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆடவர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்புவனார் லோட்டஸ் டிவி புகழ் செல்லியம்பட்டியை சேர்ந்த முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் தாள கலைஞர் தமிழ் கலைஞர் ஆடவர் எல்லாமே அன்பு சித்தப்பா நாடக அமைப்பாளர் அவரே சாத்தூரை சேர்ந்த அன்பு சித்தப்பா தர்மலிங்க அவர்களுக்கு சார்பிலே பொன்னாடை அணிவித்து மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரப்ப வந்திருக்கும் ஒளிவழி அமைப்பு புஷ்பமாதா ஒளிபரப்பி உரிமையாளர் அலுவலர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு அன்பு தம்பி ஐயனார் சீன்கம்பெனி உரிமையாளர் சசிகுமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது.
பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பிள்ளை போல உன்மடியில் அன்பால் தானே ஏனோ வாடுறே இவர் வேணும் சந்தோஷமா நேரமெல்லாம் கண்மணியோ கனவா கட்டி அணைக்கிறடி தலையறைய ஒரு நைவா கண்ணுறங்கு நேரமெல்லாம் கண்மணியோ கனவா கட்டி அணைக்கிறடி தலையறைய ஒரு நைவா தாய்மடியை தேடுகின்றேன் போல உன்மடியில் தானே சந்தோஷமா நல்லா கைதட்டி உற்சாகப்படுங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் ஏன் ஓயாம கைதட்ட சொல்றேன்னா காரணம் ஐயா கைதட்டினா தான் ரத்த ஓட்டம் சீராகும். நத்த ஓட்டமா? ரத்த ஓட்டம் இல்ல, ரத்த ஓட்டம். ரத்த ஓட்டம் சீராகும், பிரஷர் குறையும். பிரஷரா? மனுஷன் பர்த்தே கிடந்தா இடுப்பை கடுக்கும். ஆமா ஆமா. உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரன்னு கால் சூவி வரைக்கும் மரமரத்து போயிடும். இந்த கை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். ஆமா ஆமா. இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுனால நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து. தையக்கூலி இவ்வளவு கொடுக்குறாங்க? ஜாக்கெட் டிசைன் இல்ல. ஆமா, 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து ஜாக்கெட் தச்சு பின்னால கயிறு நிலை, முன்னால 2 சன்னல் 2 குண்டு. முன்னால சன்னல் இருக்கா? ஆமா, முன்னால சன்னல் பின்னால நிலை 2 குண்டு. புருஷம்லாம் அம்புட்டு வேடிக்கருவை வெட்டி வெயில கடந்து சாவேன். பாவம். டவுசர்ல 36 ஓட்டை இருக்கும். டவுசர்ல இவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த கருப்ப சுவாமியே அந்த முத்துமாரியை நினைத்துக்கிட்டு அப்படி கும்மி ஓட்டாவார். எப்படி கும்மி ஓட்டாங்க? பேசுவாங்க. இந்த
அடிக்க சொல்லல, அப்படி பேசிக்கிடுவாங்க. நம்ம ஊர்ல அதுல நம்மால ஆடை இடையில ஆம்பளை நுழைவான் பாரு. எப்படி அவங்க போட்ட கட்டிங்க்கு கண்ணன் இருக்கும். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு அத்தாச்சி அத்தாச்சி நின்று கும்மி கட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுத்தி வரேன். அப்படிதான் ஒரு ரவுண்டு சுத்துவேன். 2வது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். எந்த அத்தாச்சி? அந்த சும்மா நின்று அத்தாச்சி இடுப்பை கிள்ளிட்டு அதோட அடுத்துக்கிட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்ல கிடக்கும். போச்சு. வேப்பங்கள் ஒரு பக்கம் கிடக்கும், செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறு மாதிரியே முழிப்பாரு. ஏன் முழிக்கிறாரு? முளைப்பாரி அவர் ஏன் முழிக்கிறாரு? என்னென்னவோ செய்யறா. அப்ப நம்ம ஆளுக்குள்ள அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷன் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாம எல்லாரும் நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தும். ஏன்னா கை தட்டினாத்த ரசிக்கிறீன்னு தெரியும். ஏன்னா நான் ஒரு பாட்டு முடிஞ்சா கை தட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்படி ஓயாம கை தட்டினா ஏதோ செய்வனையில் மீச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க. நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்த என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய மேடை கொஞ்சம் உசரமா இருக்கனால அப்படித்தான் இருக்கு. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. மற்றும் என்ன காலத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் செல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கருப்பூர சுவாமி திருக்கோவில் மாசி கலரி உற்சவ விழாவை முன்னிட்டு நாடகம் சிறப்பாக நடைபெறும். மாசி மாதம் 6ஆம் தேதி 18/2/2026 புதன்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் ஸ்ரீ கருப்பசாமி கோவில் பங்காளிகள் மற்றும் செல்லூர் கிராம பொதுமக்கள் இவர்களது தலைமையிலும் கீழத்தூவல் உயர்திரு காவல் ஆய்வாளர் அவர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம உதவியாளர் இவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருமாளிகள் பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியப்படும் கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு வேந்தன், அன்பு மைத்துனர், கலை நன்மணி, கலை வளர்மணி, கலை சுடர்மணி பல விருதுகளை பெற்ற அன்பு மைத்துனர் சென்னை NV செல்வராஜ் அவர்கள் வருங்கமடையிலே வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எதுகுமனை உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகிலபாணி அன்பு சோரி சென்றடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் இணையதள புகழ் சென்னை MP லட்சுமி அவர்கள் வருங்கமடையிலே அருமையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊர் நாடகத்துக்காக நேத்தே வந்து காருக்குள்ள ரூம் எடுத்து தங்கியிருந்து வராங்க. ட்ரெயின்ல வந்தால ஃப்ளைட்ல வந்தால இல்ல பைக்ல வந்தாங்க. இதெல்லாம் கேட்க முடியல. இல்ல 2 பேருமே சென்னையில இருந்து வந்திருக்காங்க. சென்னை MP லட்சுமி அவர்கள் வருங்கமடையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்புனார் திருச்சி அருகாமையுள்ள மாங்குடியைச் சேர்ந்த MP கலைக்கண்ணன் அவர்கள் வருங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா ஊர்லயும் வள்ளி திருமண நாடகம் தான் நடக்கும். இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற நாடகம் வந்து வள்ளி திருமண நாடகம் இல்லை. திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். என்ன காரணம்? ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா பாடக்கூடியவங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒரு 2 மணி 2:30க்கு மேல தெரியும் வெள்ளி திருமணமா வள்ளி திருமணமான். 6 மணிய கலையரசு, 6 மணிய சக்கரவர்த்தி, அன்பு மாமா கலை மாமணி சம்பாட்டியை சேர்ந்த MG ராஜசேகர் அவர்கள் இவரங்க மணியிலே ஹார்மோனிய பின்பாட்டை செய்ப்பார்கள். நாம் பெத்தெடுத்திடாத முத்துமணி தேரே, நான் தத்தெடுத்திடாத தங்கமணி சீரே, ஒரு சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் சொல்லவில்லையே அடிக்கண்ணே தூங்காதே சிறு பெண்ணே கலங்காதே. ஒரு பாட்டான சொல்லி அழைச்சே நான் பழங்கேட்டு முடிச்சேன், ஆத்தாடி என்ன நினைச்சே ஒரு அன்பால விட்டு படிச்சேன்.
காத்து இருந்தார் அந்த தாயோட முகப்பாரு ஒரு நாள் உறங்காது தாயார பார்த்ததும் உண்டு ஆனா தாயின்னு சொன்னதும் இல்லை என்ன பாலூட்டி என்ன வளர்த்த ஒரு பரிவான சொந்தமும் இல்லை என் தாய் கொடுத்த சக்தி இருக்கு தட்டி எழுப்ப புத்தி இருக்கு தாவி அணைக்க ஒரு நேரம் இருக்கு நேரம் வரைக்கும் பாரம் எனக்கு பலே 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 ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாமாக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கைதட்டின உரையாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மைத்தினர் ஒன்றும் அவசரம் இல்லை. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாமாக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மைத்தினர் என்ன இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காருன்னா பெரிய விஷயம். என்ன அவரை விஜய் டிவியில் வாசிச்சுட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காருன்னு பெரிய விஷயம். உண்மையில அன்பு மைத்தினர் கரூரை சேர்ந்த ஞானப்பிரகாஷ் ஞானப்பிரகாஷ்னா அந்த புத்தி ஞானம் ஆமா கரூரை சேர்ந்த ஞானப்பிரகாஷ் அவர்கள் விரங்கமடையில மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள்.
அன்பு மைத்திர நன்றி கைதட்டி கைதட்டி. நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடோர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் சிங்கப்பூர் புகழ். நீ சிங்கப்பூர் ஒன்று சொன்னாதான் தெரியும். அங்கே கல்லில் போட்டு கொண்டு விட்டாங்க, செங்க கல்லில் போட்டு. சிங்கப்பூர் புகழ் அன்புனார் செல்லியம்பட்டியை சேர்ந்த ஸ்ரீ முத்துராஜ் அவர்களை வருகமனையிலே ஆல்ரவுண்ட் செய்வார்கள். சிறப்பாக சித்த அன்புனார்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கைதட்டிய அத்தனை அன்பு சொந்தங்களும் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய காலம் சாத்தனுரை சேர்ந்த அன்பு சித்தப்பா தர்மலிங்க அவர்கள் விரகமலை தாளம் செய்வார்கள். சிறப்பாக சித்த இசை சக்கரவர்த்தி சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு ஸ்ரீ ஐயனார் சின் சூரிமை டி சசிகுமார் அன்பு தம்பி சாத்தனூர் அன்பு தம்பிக்கு சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தால் ஒளிபரப்பி அமைக்க சொல்லுங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திருக்கு ஒளிவலி அமைப்பு புஷ்பமாதா ஆடியோஸ் உரிமை போ புஷ்பமாதா ஒளிபரப்பு உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களின் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பந்தல் உபயம் புஷ்பமாதா ஆடியோஸ் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம் ரொம்ப உபசரிப்பு என்ன வேணும் ஏது வேணும்னு ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு சார்ந்த நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி தாரகை நடன பேரொலி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் புதுகை புகழ் அப்படியே அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டே ஒரு உண்டா ஜோறுதிங்கலாம் அவ்வளவு இருக்கும் அந்த பிள்ளைக்கு ஒண்ணு தஞ்சி என்னது காடு கைய முகம்லாம் படந்த முகம் புதுகையை சேர்ந்த
ஜெயபிரியா ஜெயபிரியா அவர்கள் ஜெயபிரியாவா? டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியா பிரியா ஓ பிரியா ஜெய பிரியா பிரியா ஓ பிரியா 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 ஓ பிரியா ஜெயவரியா பிரியா ஓ பிரியா அடி மாங்கனி பூங்குடமே புது மாதுளை தேச்சரமே அடி மாங்கனி பூங்குடமே புது மாதுளை தேச்சரமே மார்பினில் ஆடிடும் தாமரை பூவில் பிரியா பிரியா ஓ பிரியா ஜெய பிரியா பிரியா ஓ பிரியா 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 ஓ பிரியா 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 ஓ பிரியா. பலே ரொம்ப சிறப்பாக இசைத்த ஜெயபிரியா பிரியா நீ வரியா வரியா நீ வரியா வரியா இல்லையா பிரியா பிரியா ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புமாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாங்கள் எல்லாம் ஆவலோடு ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமணிகளை பப்புனாக நடிக்க மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையில திணையத்துறையை சேர்ந்த கார்த்திக் ராஜா என்ன குண்டி அறியாம இல்லையா தொண்டி 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 அருகாமையில திணையத்துறையை சேர்ந்த கார்த்திக் ராஜா பப்புன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும் நன்றி என்று கலந்த வணக்கம் பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு கோவில் பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் செல்லூர் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளருமாகிய அன்பு சித்தப்பா சாத்தனூரை சேர்ந்து தர்மலிங்கம் இசை கலைஞர் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை மசை கலைஞர் இந்த நாடகம் மட்டுமில்லை எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுனா 60,000 கூடனா 80,000 1 லட்சம் எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பு சித்தப்பா சாத்தனூரை சேர்ந்த தர்மலி அவரை தொடர்பு கொள்ளுங்க. நாடகம் மட்டுமில்ல ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் ஐயப்ப கோயில் பஜனை முருகன் கோயில் பஜனை பித்தலாட்டம் ஆமா எந்த அல்லா இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க. சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும் அன்று என்று கலந்த வணக்கம் உள்ள போயிட்டு பொம்பளை பள்ளி வர சொல்லுவான். நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிங்க. நம்ம ஆண் வர்க்கம்லாம் போக மாட்டா எந்திரிச்சு போனாலும் ஒரு ஆளா போயிட்டு வந்துருவாங்க. எங்க போவா ஒண்ணுக்கு போ அப்படி 2 பேரும் எந்திரிச்சா எதுவும் கட்டி சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. பெண்கள் அப்படி இல்லை. நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்குடா. என்ன ஒற்றுமை கல் ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேருது. நம்மளும் அப்படித்தானே குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேருது. இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவங்க வீட்டுல கறி குழம்பா வைக்க என்ன லோன் அது லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. கல் முந்தா நாள்லாம் எங்க ஊர்ல ஒருத்தர் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டுதான் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தேன். அவனை போல விட மாட்டேங்க. ஆதார் கார்டு 10 ஆதார் கார்டு வீட்டுல செராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது எதுக்கு வச்சிருக்காங்க அதெல்லாம் எல்லாம் லோன் வாங்குறதுக்கு தான். இதுல லோன் வாங்குற அன்னைக்குன்னு புருஷங்காரன் பேச மாதிரி பொண்டாட்டிக்கிட்டேன். எப்படி பொண்டாட்டி கண்ணங்கரேன்ட்டு நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு. நீ ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடின்னு சூப்பரா இருக்க எத்து பல்லா இருக்கு நம்மால் சொல்லுவேன். அவன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கடி அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் பார்த்தா அன்னைக்கு லோன் காசு வாங்குற அன்னைக்கு பார்த்தா பொண்டாட்டி பார்த்தா 500 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி தலையில வைடி பரட்ட மாதிரியே முடி நிறைய இருக்குமா. பூவு சேலை ஜாக்கெட்டு லோன் காசு வாங்குற அன்னைக்கு வீட்டுக்கு 2 கிலோ கறி புருஷன் நைஸா கேட்பார். புதுசா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கேட்பார். இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன் என்னவோ மற்ற நாள் மூத்தத்தை குடிச்ச மாதிரி. இதுல இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. என்ன பேரு? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மயிர புடுங்குறண்டி. ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அது என்னது? அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் கொண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. வாங்க சார் சார் உங்களை நம்பித்தான் இருக்கேன். மச்சினை தேவை வச்சிருக்கேன். செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும். நீங்க இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லை நீங்க இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும். ஆமா அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவாங்க. பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். எது கும்பிடுறாரு அவரு? அக்கா 5ஆம் தேதி கட்டிடுங்க உங்களை கும்பிடுறக்கா அப்படின்னு. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது விடியுமோ விடியாதோ 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு அவன் லோனுக்காரனால புரிச்சனா நமக்கே சந்தேகமா வந்து வீட்டு வாசல்ல வந்து ஒரு பாயை ஒன்று விரிச்சிருவேன். விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சிருவேன். விளக்கு பற்ற வச்சு அந்த பணம் வசூல் பண்ற வரை அந்த விளக்கு எரியும்.
வசூல் பண்ணி முடிச்சவொடனே அந்த விளக்கு அமர்த்திடுவேன். எதுக்கு அணைக்கிறாங்க? இதோட நம்ம வீடுலாம் இருண்டு குட்டியாச்சிரா போயிருமா, அவங்க வீடுலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழு தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு கண்ணாடி போட்டுக்கிறோம், ஒரு கீழ்ச்சி வச்ச செருப்பு, ஒரு 200 ரூபாய்க்கு கேன்பேக்கு. நான் தான் குழு தலைவியும் ஐரோ புடுங்கின தலைவின்னு. இந்த 5ஆம் தேதி யாச்சினாவில் இருக்க அடியே அமுதா ஆனந்தியா வீட்டில் இளவலுக வந்துட்டாங்கிறது. பணம் வாங்கலே சிரிச்சுக்கிட்டே வாங்குறது. கட்ட போற அன்னைக்கு சொல்ல மாமியா மண்டையை போட்டு கொழுந்தேன் சீரிச்சா இருக்கேன், மாமனார் கிணறு மாதிரியே திருந்தேன். அதுல பணம் ஓயாம வந்து கேட்குற, கொடுத்தா கொடுத்துட்டு இருக்க மாட்டியா. இப்போ ஒரு இது வந்திருக்கு, பணம் கேட்க போனா பலகா 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 பணத்தை தருவேன் 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 தருவேன், எப்ப பணம் வரும்போது தருவேன். பலகா ஆத்தா வந்துட்டாடா பலகா அப்படின்னு லோனு கொடுத்தேம்லாம் தெருவில் இருந்தேன். நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குறோம். 50,000 வாங்கினா 70,000 கட்டணும். அது வேற. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் லோன் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்கக்கிழமை லோனு, செவ்வாய் புதன் சனி ஞாயிறு 7 நாளும் லோனுன்னா இந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தனமான்னு போட்டு அடிக்கிறது. இது நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவன் இருக்கேன். நீ அப்படித்தானா? பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு முதுகுலே குத்தும் மலாறு மலாருன்னு. நம்ம ஆள் உள்ள இருந்தே கத்தான் பாரு, சாகடி சாகடி அடி வாங்குற இவனா இருக்கு. வெளியே வந்து சொல்ல பாரு, மாப்பிள்ளை உங்க அக்கா பிரிச்சு விட்டோம் சொல்லுவேன். என்னத்த பிரிச்சாரு? அடி வாங்கி சொல்லுவேன். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு சுடுதண்ணி காயவை அப்படின்னு ஒத்தரம் கொடு. ஆனா ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா திருவிழாவே லோனாத்தான் இருக்குமோ. நிறைய பேர் குழுவில் எடுத்துருக்கு. என்னடா மேமச்சமா சிரிக்கிறாங்களே, அதான் இருக்கும் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு பார்த்தா பொண்டாட்டிலாம் புருஷன் மேல அவ்வளவு பாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பாசம்? வெந்து போய் வரும். சொந்த ஒண்ணுமே தெரியாது. 10 மணி 11 மணிக்கு ஒரு ஆள் கூட்டு, ஏய் மச்சானுக்கு சோறு போட்டு குடி அப்படின்னு. அப்ப யாருன்னே தெரியாது, ரோட்ல வரவன சோத்தை போட்டு குடி. ஆமா அண்ணன்டி அப்படின்னு சொல்லுவேன். இதுகளும் பொண்டாட்டி ஓயாம சோறு போட்டு குடி கடுப்பாயிடும். சோறு போட முடியாது, சட்டியை தூக்கி போட்டு உடைக்கிறது. சட்டியவா? சட்டியை சோத்து சட்டியை போட்டு உடைக்கிறது. காலையில நீ விடியாட்ட முடியா முண்டேன்னு பார்த்தா காலையில புருஷங்காரன் ஊருக்கு கிளம்பி போயிடுவேன். திருப்பூருக்கு இங்க இருந்தா கொண்டே வருவா அப்படின்னு. அதனால உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளைகள் என்பதை தவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கினா நன்றி என்று வணக்கம். ரத்தம் துடி துடிக்குது, இமானுவல் பேரை சொன்னா உள்ளரிக்குது. ரத்தம் துடி துடிக்குது,
Lesson 1. இம்மானுவேல் பேரை சொன்னா புல்லரிக்குது. செல்லூரிலே பிறந்தவரா சிங்கமாக வளர்ந்தவரா? ஐயா செல்லூரிலே பிறந்தவரா சிங்கமாக வளர்ந்தவர். அங்குலத்தில் பாடுபட்ட ஒரே ஒரு தலைவர். அங்குலத்தில் பாடுபட்ட ஒரே ஒரு தலைவர். ரத்தம் ஐயா ரத்தம் 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 துடி துடிக்குது. இம்மானுவேல் பேரை சொன்னா புல்லரிக்குது. இம்மானுவேல் பேரை சொன்னா புல்லரிக்குது. செல்லூர் கணேசன் எனது பாசமிகு அன்புனார் கிராம தலைவர் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பத்து பெருமைப்படுத்துகின்றார்கள். செல்லூர் கிராம தலைவர் அன்னை கணேசன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த சிவகார்த்திகன் சிவதேவராஜா அன்புலகள் சார்பாக இந்த பாடலை பாராட்டி எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்த நன்றி அன்று கலந்த வணக்கம். உள்ள போயிட்டு லேடிஸ் வரச்சோம். நன்றி வணக்கம். தென்னகத்து திரவியமே செல்லூரின் பொக்கிசமே தெய்வந்திரன் எங்கள் குலமே இம்மானுவேல் சென்றவர் வர காணுமே இம்மானுவேல் சென்றவர் வர காணுமே. தென்னகத்து திரவியமே செல்லூரின் பொக்கிசமே தென்னகத்து திரவியமே செல்லூரின் பொக்கிசமே தெய்வந்திரன் எங்கள் குலமே இம்மானுவேல் சென்றவர் வர காணுமே இம்மானுவேல் சென்றவர் வர காணுமே. ஆயிரத்தில் ஒருவரம்மா நயத்துக்கு தலைவரம்மா அம்மா ஆயிரத்தில் ஒருவரம்மா நயத்துக்கு தலைவரம்மா இந்நாட்டில் பிறந்தாரம்மா இம்மானுவேல் இவ்வுலகில் பிறந்தாரம்மா இம்மானுவேல் இவ்வுலகில் பிறந்தாரம்மா. தென்னகத்து திரவியமே செல்லூரின் பொக்கிசமே தென்னகத்து திரவியமே செல்லூரின் பொக்கிசமே தெய்வந்திரன் எங்கள் குலமே இம்மானுவேல் சென்றவர் வர காணுமே இம்மானுவேல் சென்றவர் வர காணுமே. விவகார தீர்ப்பு நின்று திரைதோடி தாழ்ந்து வந்து விவகார தீர்ப்பு நின்று திரைதோடி தாழ்ந்து வந்து விவகார தீர்ப்பு நின்று திரைதோடி தாழ்ந்து வந்து திறனடை போட்டாரம்மா இம்மானுவேல் வீரமரணம் அடைந்தாரம்மா இம்மானுவேல் வீரமரணம் அடைந்தாரம்மா. தென்னகத்து திரவியமே செல்லூரின் பொக்கிசமே தென்னகத்து திரவியமே செல்லூரின் பொக்கிசமே தெய்வந்திரன் எங்கள் குலமே இம்மானுவேல் சென்றவர் வர காணுமே இம்மானுவேல் சென்றவர் வர காணுமே.
இம்மானுவேல் வஞ்சகத்தால் வீழ்ந்தாரம்மா. தென்னகத்து திரவியமே செல்லூரின் பொக்கிசமே, தென்னகத்து திரவியமே செல்லூரின் பொக்கிசமே, தெய்வந்திரன் எங்கள் குலமே. இம்மானுவேல் சென்றவரும் வரக்காணுமே, இம்மானுவேல் சென்றவரும் வரக்காணுமே. தென்னகத்து திரவியமே செல்லூரின் பொக்கிசமே, தென்னகத்து திரவியமே செல்லூரின் பொக்கிசமே, தெய்வந்திரன் எங்கள் குலமே. இம்மானுவேல் சென்றவரும் வரக்காணுமே, இம்மானுவேல் சென்றவரும் வரக்காணுமே, இம்மானுவேல் சென்றவரும் வரக்காணுமே. என்னமோ முன்னாடி ஒன்று உட்காந்து. ஹலோ நாடகம் பாக்குது நல்ல வேலைக்கு. தடி. ஹலோ 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 ஹலோ. என்ன நாடகம் ரொம்ப பொறுமையாக நடக்கிற மாதிரியே தெரியுது. எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே பேச வேறமுள்ள தொண்டை கட்டிக்கிட்டு உங்க 4 பேருக்கு முத வணக்கங்க. மாமா வந்தமா போட்டமா தாக்கல நோட்டமா இருக்கணும். போட்டமா போட்டமா பிடிங்க முத தேவையில்லாத விஷயமெல்லாம் பேசாம ஒழுக்கமா இருந்துக்குங்க. ஐயோ என்ன பாடம் வந்து கமலே போரியா நீ வரணும்
என்னம்மா மாமா மாமா சண்டை போட்டுக்காதீங்க மாமா 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 அவரை மட்டும் மாமான்னு கூப்பிடுறியே ஏன் வேற யாரும் மாமான்னு கூப்பிடணும் உனக்கு என்னம்மா வேணும் வேற என்ன வேணும் உனக்கு அப்பா அப்பாவா ஏம்மா அப்பா மூசா பாணி அம்மா நல்லா இருக்கா அம்மா மட்டும் கேளுங்க வேற தெரியுமா தெரியுமா எனக்கு யாரும் சமூகலையா அது அவர் கேட்பாரு சின்னம்மா 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 இருக்கா யாருக்கு சின்னம்மா தாக்கல் வேற மாதிரி மாற்றிடுவோமா மச்சான பாரணி மச்சமுள்ளாளடி மச்சான பாரணி மச்சமுள்ளாள் லாலடி ஐயோ முருகா பீஸ் கொடுத்து எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப போறீங்க எல்லாம் மூடாகி கிளம்ப போறாங்க வாசிக்கிறது எனக்கு வெக்கம் வந்துருச்சு. ஓ என்ன இப்படி வாசிக்கிற? வெக்கம் போட்டி மாமா எல்லாம் இதுல தான் இருக்கா? இதுல இருக்கு. அம்மா நிறைய பேர் உள்ள இருக்காங்க. நிறைய பேர் உள்ள கிடக்குறாங்களா?
மாமா மெயின் மறந்துட்டாரு. வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காம கட்டரு சொல்லி போட்டு காட்டாம ஒரு எடி தங்கச்சிய தங்கச்சில அக்கா ஜோதியா தான் இருக்கு. ஏமா முந்தாள் வந்துச்சுமா மாமா நம்ம நடந்துக்கலாம், அது கூட சேர்த்து போட்டு அத்தாடி வேணாப்பா, தங்கச்சி மட்டும் போதுப்பா. அப்படி சொல்லாதீங்க. இவ்வளவு போடுறிய எதப்பா இவ்வளவு ஆட்டம் எங்க கத்துக்கிட்ட? உள்ளதா இருக்கு. அது இப்படி ஆளு வரும்போது தான் வரலனா வராது. மகளை பார்த்து கேக்குற பாரு, இவ்வளவு போடுறிய இங்கு டான்சராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மகள் ஜெயபிரியா அவர்களுக்கு விழா கம்பியார் சார்பாக பொன்னாடை ஒட்டி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அவர் பொன்னாடை தானே போத்துறாரு, அதுக்கு எதுக்கு பீஸ் இப்படி கொடுக்குறீங்க? நாயோட பழக்கம் வழக்கம் என்னது? எனக்கு பொன்னாடை நீத்து கௌரவப்படுத்திய நல்லா கொழு கொழுன்னு இருக்கு. கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.